இன்றைக்கி அன்னிஸ் கிச்சனில் அன்னி உங்களுக்காக சமைக்க போகிறது காளான் குழம்பு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் அன்னிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி, அதாவது காளான் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், இது வந்து கறி மசால் பொடி. இந்த கறி மசால் பொடி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா லிங்க்கில் பார்த்துக்குங்க எப்படி அரைக்கிறதுன்ட்டு. இது இல்லாதவங்க ஏதோ ஒரு பிராண்டு கறி மசால் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காளான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். அதில் 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயம் வச்சு எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும். காளான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இது வந்து இட்லி, பூரி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நான்வெஜ் குழம்பு மாதிரியே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கிற ஒரு குழம்பு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்கள், இது வந்து பேபி போர்ட்டபல்லா மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து நல்ல மீட்டி டெக்ஸ்சராக நல்லா இருக்கும்ன்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது கிடைக்கலைன்னா நீங்கள் ஒயிட் பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மஷ்ரூம் வந்து இப்படி நல்லா க்ளோஸ் ஆனதாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது ஃப்ரெஷ் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ இதை போட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா மஷ்ரூம் வணங்கணும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மிளகு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நெகுன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதை ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கெட்டியாக வேணுமா தண்ணியாட்ட வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நல்லா தண்ணியாட்ட வேணும்னா நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா எந்த ராங்கும் கிடையாது. நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். குழம்ப வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்ப நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்துக்கலாம். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் நல்லா வெந்துக்குச்சு. குழம்பும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சுண்ட விடுங்க. இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். எந்த குழம்புமே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதனால சிம்மில் வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்குங்காட்டி நம்ம குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்ட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.